வணக்கம் நம்பா, வெல்கம் பேக் டு விஏபி கேமர். ஓகே இந்த வேலை பண்ணுற பக்கம் நான் எப்படி ப்ரோ அசால்ட்டாக பையனா பெரிய ரேங்கில் போய் அடிக்கிறது. ஒரு மேட்ச் இல்லை ப்ரோ, எல்லா மேட்சும் போய் அடிக்கணும் ப்ரோ அப்படின்னா ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மேட்சும் போய் அடிக்கலாம் ப்ரோ. பார்த்தா மட்டும் போதுமானா அப்படிலாம் அடிக்க முடியாது. ஸோ இது பார்த்து நாங்கள் ஆடுற மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஆடினீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா. ஸோ ஓகேன்பா, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலுக்கு கடைசி மட்டும் மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட் முடிஞ்சளவுக்கு தாங்க ஓகேவா. ஓகேன்பா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பீஜமுடு டான் 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 டான். இதெல்லாம் மറ്റേത് ஓகேன்பா. ஸோ வீடியோவில் வந்தாச்சு. ஸோ வீடியோவில் வந்து தாறு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாட கூட்டிகிட்டு போயிட்டோம். நம்ம ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் தான் ஓகே. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரன் ஓகே, அவனே வந்து தானாக சேர்ந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டான் ஓகேவா. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வே பண்ண போகிறோம், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ சர்வே பண்ணுறதுனால நான் பார்த்தீங்கன்னா மில்லில் இறங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லில் இறங்கிட்டோம் சரிங்களா. ஸோ மில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த ஸ்குவாடை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தோம் ஓகேவா. ஸோ ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இறங்குறோம் ஓகேவா. ஸோ அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஆகிறோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க வரவே பக்கத்தோட சேர்த்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள் ஓகேவா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதம் ஒரு நல்ல கன் கிடச்சிச்சு, ஒரு M60 பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ விட்டு வீக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M60 வச்சு காத்துட்ருக்கேன். ஸோ வேறு லெவலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேராசூட் கல்ட்ராப்பில் ஒருத்தன். ஸோ கல்ட்டு மண்டை 2 அடி அடிச்சிட்டான் ஓகேவா. ஸோ பயப்புள்ள ஆனாலும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாப்பில். ஸோ இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் தப்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக போய் கவர் ஆகிட்டான் சரிங்களா. ஸோ அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வேலிக்குள்ளே முட்டிட்டு வர மாதிரி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான் ஓகேவா. ஸோ அவனையும் பையனை அசால்ட்டாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக இப்படி தான் ஓடியாகணும், வேறு வழி கிடையாது ஓகேவா. வேறு எந்த பக்கம் முட்டுறது வழி கிடையாது. ஓடுறானா போடு வேறு லெவலில் எனக்கு ஒரு தாறு மாதிரியான ஹெட்டு, ஒரு ஓபி ஹெட்டு கொடுத்து விட்டாச்சு ஓகேவா. ஸோ இது மாதிரி தான் கைஸ் ஓகேவா. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே லேண்ட் ஆகுங்க ஓகேவா. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேண்ட் ஆகிறோம் அவ்வளோ உங்களுக்கு சேஃப் நண்பா ஓகேவா. ஸோ அதுக்காகத்தான் ஃபால்கோ பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகு ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ அந்த கழுகை பையனை எக்யூப் பண்ணி வச்சுக்கங்க ஓகேவா. ஸோ வேறு லெவல் அதோட இது ஸ்கில் ஓகேவா. ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டாப்ல. ஸோ இப்போ டவுன் ஆன பார்த்தீங்கன்னா நந்தா ப்ரோ ஓகேவா. ஸோ நந்தா ப்ரோ, அப்புறம் வந்து சனி ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ஓகேவா. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கார பையன். ஸோ நாங்கள் 4 பேர் தான் போனோம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஹிந்திக்கார ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிடுவாப்ல ஓகேவா. என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணி போயிட்டான் அப்படி போயிட்டான் நம்ம வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெறி கிளம்பிச்சு. ஸோ நம்ம 3 பேரை முடிச்சுக்கலாம்டா மேட்சை, நீ பாடுறா நான் முடிச்சு தரேன்டா அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு ஸோ நான் கூட வாய்ப்பில்லை ராஜா அப்படி தான் இருந்தேன் ஓகேவா. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போய் அச்சீவ் பண்ணோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போய் அடிக்கலாம். முனைத்தான் செருப்பு அடிப்பேன் அப்படி போய் ஏன்டா அப்படி கேட்டா. ஸோ ஏன்டா ஸ்ட்ராட்டஜியே சொல்ல, இது மாதிரி பண்ணினா அடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படா அப்படிங்க. ஸோ உண்மையாக தான் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். ஸோ அந்த டைமிங் வந்தால் தான் சொல்ல முடியும் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பேக்கப் ஓகேவா. ஸோ ஒரு டீம் கோஆர்டினேஷன் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் அப்படி சொல்கிறது மேட்சாகவே இருக்கும். கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கோஆர்டினேஷனே ஒன்றுமே கிடையாது. கில்லுக்கு ஆசைப்படக்கூடாது ஓகேவா. ஸோ அடுத்து மேலே பொறாமல் இருக்கக்கூடாது ஓகேவா. ஏன்னா நான் நிறையா ஸ்குவாடோட பார்த்துருக்கேன் ஓகேவா. நிறையா ஸ்குவாடை நான் பார்த்துருக்கேன். இவன் ஓசிக்கில் எடுத்துட்டான் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. ஸோ அது மாதிரி ஓசி கில்லுங்கிறதே வார்த்தை இருக்கக்கூடாது ஓகேவா. அதுதான் அது மாதிரி இருந்தால் தான் அடிக்க முடியும் ஓகேவா. ஸோ அதை பெஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அதுதான் எப்படி சொல்கிறது, அங்கே ஒருத்தர் இருக்கான் போய் அடி ஓகேவா. ஸோ அடிக்க முடிஞ்சால் அடி, இல்லைன்னா நாங்களும் பேக்கப் தரோம். நான் பேக்கப் நிற்கிறேன், நீ போய் அடிடா அப்படின்னு சொல்கிற பசங்களை கூட்டிகிட்டு போய் ஆடுங்க. நான் போய் அடித்து நான் கில் எடுத்துக்கிறேன்டா, நீ கம்மன்டா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற மட்டும் நீங்கள் நம்பாதீங்க ஓகேவா. ஸோ நம்பினேன் அவ்வளோதான் வம்பு கிழத்துட்டுருவாப்பில். ஏன்னா அங்கே இருக்கிற 4 பேர் இருப்பாங்க, இவன் போய் ஒருத்தனா தான் இருப்பான், இவன் நாக்காயிருவான். ஸோ நம்ம 3 பேர் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்த போட வேண்டியதாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கும்பலாகவே சுற்றுவோம், ஐயாயம்மானு கற்றுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பலாகவே இருங்க ஓகேவா. தனியாக பிரிஞ்சிங்க அவ்வளோதான், சிதைச்சிருவானுங்க ஓகேவா. ஸோ அது மாதிரி தான். ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 50 மீட்டருக்குள்ளே இருங்க ஓகேவா. ஸோ அப்போ தான் ரிவ்யூ பண்ணுறதுனாச்சும் கொஞ்சம் சீக்கிரம், ஹீல் பண்ணுறதுனாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியும். ஸோ இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் இருந்துச்சு, ஸோ இப்போலாம் பையனா அவ்வளோக்கு ரிஸ்க் கிடையாது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்குமா, ஒரு ஸ்குவாடுக்கு 4 பேர். ஸோ 4 ஒருத்தர் டவுன் ஆனால் கூட நாம தான் ரிவ்யூ தர மாதிரி இருக்கும். ஸோ இப்போல்லாம் ஹீலிங் கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா. ஸோ நம்ம போய் வட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டா போதும், தானாகவே ஹீல் ஆகிக்கும். ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிறதுலாம் ஸ்ட்ராட்டஜி தான். இல்லை ப்ரோ 3 பேர் நாக் ஆகிட்டாங்க ப்ரோ ஓகேவா, நான் ஒரு நம்பர் இருக்கேன், நான் என்ன சர்வே பண்ணிட்டு அவனை போய் ஹீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சளவு ஹீல் பண்ணுறதுக்கு பாருங்க. ஆனால் ஹீல் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஓகேவா. எல்லாம் பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிற மாதிரி டக்குன்னு அடிச்சு போடுவானுங்க, 4 பக்கம் சுற்றி எமௌண்ட் போட்டுலாம் அடிப்பானுங்க. அது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன் ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே ஹீல் பண்ணுங்க ஓகேவா. ஸோ ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கார பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டாப்ல. ஆஃப்லைன் போனால் பரவாயில்ல, ஒரு இடத்துல நிற்க வேண்டியதான், நான் பார்த்து கூட்டிகிட்டே கிடக்கான். ஸோ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஓகேவா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வலிச்சு போட்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புற சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. என்ன நம்மளுக்கு ஏற்ற கன்று கிடைக்கல ஓகேவா. ஸோ அதான் இங்கேருந்து போகிறதுக்கு மனசு கிடையாது, நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும். ஸோ மனசே இல்லை ஓகேவா. ஸோ 4x ஸ்கோப்பி எல்லாமே கிடச்சிருச்சு, ஆனால் கன்று கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஓகேன்பா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இங்கே இருந்துட்டு சரி கண்ணு இல்லை ஒரு மண்ணு இல்லை ஓகேவா, இதுக்கு மேலே நம்ம பொறுத்திருந்தா பூமி தாங்காது, எனிமையே இருக்க மாட்டான், ஒரு கில்லும் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஏன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அளவு குறைஞ்சிச்சு ஓகேவா. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. சர்வே பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு லூட் அடிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. லூட் அடிக்கிறதுக்கு 24 பேர் இன்னும் அளவில் இருக்கானுங்க. ஆனால் மிச்சம் இருக்கிறவங்கள எங்கே தான் போனாங்கன்னே தெரியல ஓகேவா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆள் செத்துட்டானுங்க பயப்புலையா ஓகேவா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4x ஸ்கோப்பி எல்லாமே வாங்கியாச்சு ஓகேவா. ஸோ வாங்கிட்டு நடைய கட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைய கட்டுறோம் ஓகேவா. ஸோ நடைய கட்டிட்டு போகிறக்கு எனக்கு மனசே இல்லை ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கன் இருக்குன்னு சொல்லிட்டானுங்க, ஆனால் அது எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேன்ட்டானுங்க. ஸோ நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சுட்டானுங்க ஓகேவா. ஸோ நம்ம கூட ஆடுறது எல்லாம் யார் அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கூட தான் போய் ஆட போகிறோம்ல, எப்பவுமே ஆடிட்டு தான் இவங்க கூட தான் ஆடிட்டு இருக்கோம் சரிங்களா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சனி ப்ரோ ஓகேவா, அவர் பார்த்தீங்கன்னா சனி தான் ஓகேவா. எனக்கு வந்த சனி அவன் ஒருத்தன் தான். ஸோ அதுக்கு வர நந்தான், அவன் என்ன தான் பண்ணுறானே தெரியாது ஓகேவா. ஆனால் அடிப்பான் ஓகே, நல்லா ரெஸ்ட் கொடுப்பாப்ல. ஆனால் எனிமி எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆனால் இவன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக எனிமி இருப்பானுங்க ஓகேவா. அது மாதிரி ஆள். ஸோ இவரை சனி ப்ரோ சொல்ல பார்த்தீங்கன்னா எப்படி அவன் எங்கே இருப்பான்னு தெரியாது, ஆனால் எனிமிலாம் முடிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட நின்றுவாப்ல ஓகேவா. அது மாதிரி ஆள் ஓகேவா. அதாவது ராஜுபாய் கோப்புன்னு வச்சுங்களேன், ஒரு காயினை சுண்டி விட்டா போதும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவான்ல அது மாதிரி. ஸோ நாமெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி கிடையாது, நம்மளை பற்றி உங்களுக்கே தெரியும் ஓகேவா. அவ்வளோக்கா ஒன்றும் அடிக்க முடியாது, அடிமுட்டாளுன்னா நான் தான் ஓகேவா. ஸோ ஏதோ ஓரளவுக்கு பேக்கப் அப்புறம் ரசிங் இது ரெண்டும் தருவேன் ஓகேவா. ஸோ நந்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணுவார் ஓகேவா. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எனிமி வந்தானா போது எங்கிட்ட கேட்கலாம் மாட்டார் ஓகேவா. அழுத்தி பிடிச்சிடுவார், எஸ்கேஎஸோ இருக்கட்டும் இல்லைனா AW ரெண்டில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாப்பில். ஸோ ஷார்ட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்ன கிடைக்குன்னு தெரியாது ஓகேவா. ஸோ கிடைச்ச ஏதாச்சும் யூஸ் பண்ணி மேட்ச் வின் பண்ணுவோம் ஓகேவா. எல்லாரும் சரி அதுதான் ஓகேவா. கிடைக்கிற கன்று யூஸ் பண்ணுவோம், எனக்கு இந்த கன்று வேணும் அந்த கன்று வேணாம் கேட்க மாட்டோம் ஓகே. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த கன்று யூஸ் பண்ணால் அவன் நல்லா அடிப்பான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தால் சொல்லுவோம், இல்லைன்னா இருக்கிற கன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஓகேவா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை ப்ரோ நான் அந்த கன்று எடுத்தால் தான் அடிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் அந்த கன்று தேடி இப்படி இருக்குல்ல எனிமி உங்களுக்கு தேடி பிடிச்சி அடிச்சு போடுவான் ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உஷாரில் கட்டி பத்திரியாக இருந்துக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் எடுத்து 2 வாய் சாப்பிட்டாச்சு ஓகேவா. ஏன்னா அதனாச்சும் கொஞ்சம் ஹெல்த் ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை ஓகேவா. ஸோ நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எடுத்து ஒரு வாய் போட்டாச்சு ஓகேவா. ஸோ நம்ம ஆளுக்கு என்னடா 3 பேர் அங்கே குத்து வச்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 பேரில் 2 பேர் குத்து வச்சு உட்காந்துக்கிறான்னு பார்த்தா எனிமி என்ன அங்கே குத்து வச்சு உட்காந்துருந்தானா. ஸோ எனிமி இல்லை, அதாவது நம்ம ஹிந்திக்கார பையன் ஆஃப்லைன் போயிட்டு அங்கே குத்து வச்சு உட்காந்துருக்கான். சரி அவன் இங்கே இருந்துச்சாரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஜோன்லேயே செத்துருவான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜோன்லேயே செத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்ம தேடிட்டு இருந்த கன்று பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிடச்சி ஓகேவா. ஸோ இந்த கன்று தான் தேடிட்டு இருந்தேன், இந்த கன்று பேர் வேலை தெரியல ஓகேவா. ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகேன்பா. ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஓகேவா. ஸோ அந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம மேட்ச்சில் எப்படி ஆடணும் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்து போடுறேன் ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி கொஞ்சம் சின்ன கிளிப் ஓகேவா எடுத்து போடுறேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா. ஸோ அதோட கான்செப்ட்டில் தான் போடுறேன் சரிங்களா. ஸோ இந்த எப்படி சொல்கிறது, இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அதே மாதிரி வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இங்கே என்னடா பார்க்கட்டே உட்காந்துறீங்களா அப்படின்னு கேட்டா, ஸோ பார்க்கட்டே உட்காரலாம் பசங்க சொன்னானுங்க, டே இது வீடியோ இருக்குண்டா சர்வே பண்ணால் மானக்கேடா போயிருந்தா மாப்பிள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிருப்பானுங்க. ஆனால் நாங்கள் ரெஸ்ட் பண்ண தான் என்னையும் பார்த்தீங்கன்னா நம்மளை ரெஸ்ட் பண்ணி தரானுங்க ஓகேவா. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ எக்காவது கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்காதீங்க ஓகேவா. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமி பார்க்க மாட்டீங்க, ஆனால் ஏதோ ஒரு சில நேரத்தில் எனிமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு அழகாக ஸ்கோப் போட்டு அடிப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது 4x ஸ்கோப்லாம் வந்துருச்சு ஓகேவா. ஸோ போட்டு தாறு மாதிரி விழுப்பானுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில வைக்கலான்ட்டு இருந்தேன், பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனிமின்ட்டானுங்க. பிஸ்கட் வேஸ்ட்டாக போச்சு, அதாவது வடிவல் சொல்கிற மாதிரி வடை வேஸ்ட்டாக போச்சு, அது மாதிரி ஆகிப்போச்சு ஓகேவா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போட்டுட்டு வேறு லெவலில் நிற்கிறான் ஓகேவா. ஸோ ப்ரோ பிளேயர் நினச்சேன். ஸோ ப்ரோ பிளேயர் அது மாதிரிலாம் இல்லை, அவன் ஒரு பிளேயர் அப்படின்ட்டு விட்டுட்டேன் சரிங்களா. ஸோ வேறு லெவல் ஓகேவா. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மேட்ச் சரிங்களா. ஸோ நீங்களும் மெயினாக இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா
யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேக்கப் தரணும், ஒரு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணணும், இன்னொரு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு எனிமி அடித்தா சரி அவன் ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஓகேவா. ஸோ ஏன்னா ரஷ் பண்ணுற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா மெயினான ஆள் ஓகேவா. ஸோ அதாவது பேக்கப் தரான் பார்த்தீங்களா. ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா மெயினான ஆள் ஓகேவா. ஸோ இவங்க ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவானுங்க ஓகேவா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 AW எடுத்து சலுக்கு 2 ப்ளோல் விட்டோன்னா போதும் இங்கே காலி ஆயிடுவானுங்க ஓகேவா. ஸோ ஏன்னா நிறையா டீமில் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. பேக்கப்லாம் கரெக்டாக தந்துட்டுருப்பான். பேக்கப்பு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா ரஷர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் தந்துடுவானுங்க ஓகேவா. டேமேஜ் தந்ததுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரே புல்லட் விட்டு கில் எடுத்துருவான் சரிங்களா. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு புல்லட் இறக்கிருப்பான் அது அவனுக்கு தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்க பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகும் ஓகேவா. ஸோ அவன்லாம் அழுதுருவான் பையன், அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஓகேன்பா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் தெரியுமா தேடி கொண்டு வந்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிக்கல ப்ரோ அப்படின்னா மறக்காம அன்லைக் பண்ணுங்க ஓகேவா. ஸோ ஓகேன்பா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 1K பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட 1K பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1K ரீச் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ப்ளீஸ் எப்படி சொல்கிறது ப்ளீஸ் மோட்டிவேட் அண்ட் சப்போர்ட் த சேனல் ஓகேவா. என்னடா இங்கிலீஷ்லாம் அவுத்துற பீட்ரே அப்படிங்க ஏதோ வாயில எக்கு தப்பாக வந்துருச்சு மன்னித்து கொள்ளவும் மக்களை ஓகேவா. ஸோ ஓகேன்பா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வாடா அப்படின்னு பேட்டர்லாம் வீசி கூப்பிட்றேன். ஸோ வீசி நடந்த செகண்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியாது ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணிட்டு வரானுங்க. ஸோ இதே மாதிரி தான் ஓகேவா. எனிமி ப்ரோ ஓகேவா. ஸோ எனிமி வந்துட்டான். ஸோ நீங்கள் எங்கடா இருக்கீங்க அப்படின்னா போதும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனிமி ரஷ் பண்ணி இவங்க வர மாதிரி இருக்கணும். இல்லைடா இங்கே ஒரு எனிமி அப்படின்லாம் பார்க்கக்கூடாது ஓகேவா. அவங்ககிட்டே ஒரு எனிமி இருந்தாலும் ஸோ இங்கே ரிசீக்கை பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுற வர மாதிரி இருக்கணும் ஓகேவா. ஸோ க்ளோவலுக்கு இது போட்டு தப்பிச்சு குதிச்சு வர மாதிரி இருக்கணும் ஓகேவா. இல்லைன்னா கவர் எடுத்து ஆடுற மாதிரி இருக்கணும் சரிங்களா. இது மாதிரி ஆளை பிடிச்சி வச்சுக்கிங்க ஓகேவா. ஸோ ஓகே நம்ம இங்கே பையனா அதிகம் பையனா லூட்டு தான் அடிச்சுட்டு இருப்போம் ஓகேவா. அதனால் பையனா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுவோம் ஓகேவா. ஓகேன்பா. ஸோ அண்ணனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட்டாச்சு ஓகேவா. ஸோ அண்ணன் பையனை இப்போ தலைதறிக்க ஓட்டிட்டு இருக்காப்ல ஓகேவா. ஸோ காலு கை எதுவுமே தெரியல ஓகேவா. சும்மா வெறி தனம் ஓட்டிட்டு இருக்காப்ல. ஸோ இதெல்லாம் கேமில் ஓடல ஓகேவா, எடிட்டிங் ஓட்டிட்டு இருக்காப்ல ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீமா சிட்டிக்கு பையனா நம்ம போகலாம். ஏன்னா பீமா சிட்டி தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோன் ஓகேவா. ஸோ அடுத்த பீமா சிட்டியில் தான் ஜோன் விழுகுண்டா அப்படின்ற ஒரு இதோட திங்கிங்கோட போடுறோம் ஓகேவா. நீங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோனுக்கு நீங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு தெரியுங்களா. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் போட்டு போங்க ஓகேவா. இதானா சென்ட்ரல் ஜோனே ஓகேவா. எனிமி வந்தால் இங்கே தான் வந்தாகணும் ஓகேவா. வரவே அழகாக ஒரு சின்ன ட்ராக் தூக்கணும், அழகாக ஹெட்செட் வாங்கி அவனை நாக்காயிடுவான் ஓகேவா. எந்த கவலை எந்த ரிஸ்க் எதுவுமே பட தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு திங்கிங்கோட போங்க ஓகேவா. அதே திங்கிங்கோட தான் நாங்கள் போனோம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜோன் விழுந்துச்சு. ஸோ தாறு மரம் மேட்ச்லாம் முடிஞ்சிச்சு ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளைய நோக்கி வரான் ஓகேவா. ஸோ நோக்குன்னு இல்லை, ஸோ பீக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தரதறிக்கு ஓடி வராப்பில். ஸோ இங்கேருந்து வருவான் பாருங்கள். ஸோ நம்ம இவர் பார்த்தீங்கன்னா சனி ப்ரோ பார்த்தீங்கன்னா பாட்டாப்ல. ஸோ சனி ப்ரோ அடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நானும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் தந்தேன் அவருக்கு. ஸோ பேக்கப்னு இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது அது என்னமோ சொல்லுவாங்களப்பா மறந்து போச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க சப்போர்ட்டு தந்தேன் ஓகேவா. ஸோ சப்போர்ட்டர் ஓகேவா. ஸோ சப்போர்ட்டராக மாதிரி சப்போர்ட் தந்தேன் ஓகேவா. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணது மட்டும் இல்லாமல் கில் எடுத்து வந்துட்டோம் சரிங்களா. கில் எடுத்து வந்துட்டோம். ஸோ இங்கே அவனே பார்த்தீங்கன்னா ஸோ போய் அவனை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தந்துடுவாங்க ஓகேவா. ரிவ்யூ தந்து மறுபடியும் எங்ககிட்டயே வந்து இறங்கிடுவான் பயப்புள்ள. நீங்கள் பாருங்கள் ஓகேவா, அதை சொல்கிறேன். ஸோ ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ நான் எதுக்காக பார்த்தீங்கன்னா அவனை கில் எடுத்த உடனே நான் பார்த்தீங்கன்னா பேக்கப் பிரச்சனை கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை போடுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஓகேவா. ஸோ ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேக்கப் படிச்சுட்டு அவன் சனி ப்ரோ பையன் க்ளோவல் பட்டம் தெரியுங்களா, அங்கே க்ளோவல் இருக்குது சரிங்களா. அந்த க்ளோவல்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அங்கேயே வெயிட் பண்ணுவான் சரிங்களா. ஆனால் நாம பார்த்தீங்கன்னா சுற்றி வந்ததான் அவனுக்கு தெரியல. ஸோ அது மாதிரி பையன் நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஏன்னா நீங்கள் கிராண்ட் மாஸ்டருக்கு அப்புறம் ஏதாச்சும் வந்தால் கூட நீங்கள் போயிடலாம் ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு பையனா வெறித்தனம் பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ப்ரோ எப்படி ப்ரோ இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோலிக்கு கிராண்ட் மாஸ்டர் அதெல்லாம் சீக்கிரமாக போயிடுறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க ஸ்கோட் அப்படி ஓகேவா. ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணலாம் ஓகேவா. எங்கள் ஸ்கோட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஆட மாட்டோம் ஓகேவா. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் ஆடுவோம். ஸோ ரேங்க் புஷ் பண்ணோம். ஸோ அது மாதிரிலாம் எண்ணங்கள் வந்தது கிடையாது ஓகேவா. எனக்கு அந்த எப்படி சொல்கிறது வந்ததும் கிடையாது, நினச்சி பார்த்ததும் கிடையாது, இது வரைக்கும் போனதும் கிடையாது ஓகேவா. இதுதான் நம்மளோட ஏமன் டார்கெட்டே ஓகேவா. ஸோ அவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு பையனா கவர் இருந்தானுங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எவனா வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா. ஸோ எந்த சைடுமே வரல. நாங்கள் பையனா இங்கே நடை கட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடை கட்டியாச்சு ஓகேவா. ஸோ நடை கட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஒன்று பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா. ஸோ ஒரு வழியாக பையனா புல்லட்லாம் பையனா நல்லா எடுத்து வச்சாச்சு ஓகேவா. ஸோ முடிஞ்சளவு பையனா லூட் அடிக்கிறதுக்கு பாருங்க நண்பா ஓகேவா. ஸோ லூட் அடிக்கிறதே இல்லை. ஸோ லூட்டு எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க ஓகேவா. டெய்லி இந்த புல்லட்டில் வேணாடா நமக்கு 2 புல்லட் இருந்தால் போதும், அதிலேயே 2 பேர்த்த முடிச்சு விட்ருவேன், அது வேறு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் 100 புல்லட் வச்சு நீங்கள் 2 புல்லட் இருக்கலாம் 100 புல்லட் ஆகி விட்ருவாங்க ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டிங்காக ஆடுங்க ஓகேவா.
இன்னும் அலையில் பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் இருக்கிறானுங்க ஓகேவா. 7 பேர் தான் இருக்கிறானுங்க ஓகேவா. ஸோ 7 பேர்னு இல்லை ஓகேவா. இன்னும் பார்த்தீங்கன்னா 7ல் 3 போச்சுன்னா எவ்வளோ 4 பேர் தான் இருக்கிறானுங்க. ஸோ வேறு லெவலு. ஸோ வெயிட் பண்ணுவோம் ஓகேவா. அதாவது ஒரு ஸ்குவாட் இருக்குது ஓகேவா. நம்ம பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கோம். ஸோ எப்படி ஆடுற மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 8 பேர் ஆகிட்டானுங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தந்துட்டானுங்க ஓகேவா. ஸோ நான் தான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தந்துட்டானுங்களே, அதாவது ஹீல் பண்ணிட்டானுங்க ஒருத்தனை ஓகேவா. ஸோ ஹீல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காலடியே வந்து விழுந்துருவான். இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக பையனை வாட்ச் பண்ணிட்டுருந்தேன் ட்ராப்பில் ஓகேவா. நான் ட்ராப்பை தான் பார்த்தா, ஆனால் இனி பார்க்கல ஓகேவா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனே வந்து இங்கே லேண்ட் ஆகிடுவாப்பில். இல்லை பாருங்கள் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். என் பையனை அழகாக கல்லுக்கிட்ட கவர் எடுத்துருந்தோம் சரிங்களா. ட்ராப்பில் வேணா சருவான் அப்படின்ட்டு இருந்தேன் ஓகேவா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ரெஸ்ட் பண்ணிடுறேன். கரெக்டாக போய் ட்ராப்பில் இறங்கி லூட்டர்ஸ்லாம் பார்த்தான். ஆனால் நாங்கள் அவனை அடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா கிரானைட்லாம் போடுறான், அதாவது குளோவல்லாம் போடுறா. அந்த குளோவல் பார்த்தீங்கன்னா நகர்ந்து போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தாறு மாதிரி நினச்சிட்டான் ஓகேவா. ஸோ ஃபுல் டேமேஜ் எனக்கு ஓகேவா. ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா போட்டு தாறு மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடி முடிச்சுட்டாங்க ஓகேவா. சனி ப்ரோ பேஜன் நாக் ஆகிட்டாப்ல. ஸோ நம்ம நந்தா ப்ரோ பார்த்தீங்கன்னா கீல் பண்ணிட்டு இருக்காப்ல ஓகேவா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அல்லான் இருக்கேன் ஓகேவா. ஸோ போடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 10 குறைஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ ரஷ் பண்ணுறதா இங்கே வேலையாகாது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எவனா ரஷ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஓகேவா. சுற்றி வாழ்ச்சி ரஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ வேறு லெவலு. ஸோ பாருங்கள், நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ அவன் அதே இடத்துல இருந்தால் கூட எதாவது பொழைச்சிருக்கலாம் ஓகேவா. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா கிரானைட் தூக்கி வீசுறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சவாலை வீசி பம் பக்ரி யாருன்னு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போனால் அவன் அப்படி போயிட்டான். ஸோ வேறு லெவலு. நம்ம சனி ப்ரோ பார்த்தீங்கன்னா கிழிச்சு கேபிள் நட்டிட்டான் ஓகேவா. ஸோ முடிச்சு விட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரா இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. ஸோ நாங்கள் 3 பேர், ஆப்போசிட்டில் 3 பேர் ஓகேவா. ஸோ மேலே பையன் ஒருத்தர் இருக்கான் ஓகேவா. டே வாடா, நம்மளுக்கு ஜோன் வருதுடா, நம்ம போய் ஒரு இடத்துல பையனா சேஃபாக ஆகணும் அப்படின்னு பையனா நான் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு ஜோன் வருது, அவனும் புஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் தான் வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனாக சுற்றினாவே பார்த்தீங்கன்னா அந்த கல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பாறை, அந்த பாறை சுற்றினா நாங்கள் ஜோனுக்கு வந்தாச்சு ஓகேவா. நாங்கள் போய் அந்த ட்ராப்பில் போய் கவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதோட போகிறோம் ஓகேவா. ஸோ கவர் எடுக்கிறது இல்லாமல் ஓகே அவனை பாரு இனிமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டோம் ஓகேவா. ஸோ குடுக்குன்னு ஓடிட்டு இருக்காப்ல. ஸோ வேறு லெவலு. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கான் ஓகேவா. ஸோ முடிஞ்சளவுக்கு 1 டேப்புக்கு அதெல்லாம் ஏன் பண்ண வேணாம் ஓகேவா. ஸோ முடிஞ்சளவுக்கு அழுத்தி பிடிங்க ஓகேவா. அப்போ தான் நீங்கள் போய் அடிக்க முடியும் ஓகேவா. ஸோ முடிஞ்சளவுக்கு அழுத்தி பிடிக்கிறே பாருங்கள் ஓகே. ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே. இங்கே பையனா அவனுக்கு பையன் ஜோனு பையனா அவன் ரெஸ்ட் பண்ணுறது ஓகேவா. ஸோ நாம பையன் இந்த சைடு ரெஸ்ட் பண்ணுறோம். பயப்புள்ள ஜோலி காலி ஓகேவா. ஸோ வேறு லெவலு. ஒரு 63 வாங்கிட்டாப்ல கடைசியில். ஸோ வேறு லெவலு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் சார், இன்னும் 2 பேர் தான் இருக்கிறானுங்க. ஸோ ஒருத்தனை பையன் நீங்கள் பார்த்துருவோம் ஓகேவா. ஸோ ஒருத்தனை பையனா எனக்கு கண்ணுக்கு சிக்கிடுவாப்பில். அதுக்கப்புறம் நந்தனுக்கும் சிக்கிடுவான் ஓகே. நந்தா ப்ரோக்கும் சிக்கிடுவான். அதுக்கப்புறம் சனி ப்ரோக்கு எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிடுவாப்பில். ஸோ நந்தா ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த கில்லை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக முடிச்சு எடுத்துருவான் ஓகேவா. நீங்களே பாருங்கள் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடுறான் ஓகேவா. ஸோ வேறு லெவலு. நந்தா ப்ரோ நான் முடிக்க மாட்டேன்னு நினச்சேன் நந்தா ஓகேவா. ஸோ இந்த பக்கம் போய் நாம் போய் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நந்தா ப்ரோ எப்படி அடிச்சாருன்னு தெரியல, அசால்ட்டாக அடிச்சிட்டான். வேறு லெவலு. ஸோ அவனோட ஸ்ட்ராட்டஜியே தனி ஓகேவா. நந்தாவோட ஸ்ட்ராட்டஜியே தனி டவுன் பண்ணிட்டான் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அடிச்சானு தெரியல, வேறு லெவலு. ஆனால் சனி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு குட் பேக்கப்னே சொல்லலாம் ஓகேவா. ஸோ வேறு லெவலில் பேக்கப் தான் ஓகேவா. இங்கே பாருங்களேன், அலுமை மட்டும் பாருங்க. இந்த இதுக்காக தான் லான்ச் எடுக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஓகேன்பா. ஸோ தாறு மேலே மேட்ச் போச்சு ஓகேவா. ஓகேன்பா. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டா இருக்காம லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடியல கம்மி சேனலுக்கு சப்போர்ட் தாங்க ஓகேவா. ஓகேன்பா. தடா பை. லவ் யூ கேஸ்.